யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். கத்திரிக்காவை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப யம்மியாக டெலிஷியஸாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை இந்த டேஸ்ட்டுக்கு பழகிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதிகமாக மசாலா எல்லாம் போடலங்க. சிம்பிளான மசாலா தான். யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். பிகினர்ஸு, புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னு யார் வேணால் செஞ்சு அசத்தலாம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிள். வெறும் 20 மினிட்ஸில் இதை பண்ணி முடிச்சிடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். கத்திரிக்காவை மட்டும் நல்லா புழு இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் 6 பாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்படி செக் பண்ணும்போது தான் புழுவெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியும். நான் மசாலாக்காக எடுத்துருக்கிறது வெள்ளை எள்ளு. என்கிட்ட சின்ன படி இருக்குது. நீங்கள் டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை, ஆனால் மறுபடியும் கொஞ்சம் மொறுமொறுப்பு வேணுங்கிறக்காக மறுபடியும் அதில் சேர்த்துருக்கேன். வரமல்லி அது வந்து 1/4 படி, சீரகம் ஒரு 1/4 படி, அவ்வளோதாங்க. இதை நாளையும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்கள் வீடு ஃபுல்லாக சும்மா கமன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் கொடுக்குற மெயின் பொருள் இந்த இன்க்ரீடியன்ஸான மசாலா பொருட்கள் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். வறுத்த பொருள் ஆறுனதுக்கப்புறம் நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. மசாலா எப்பவுமே நைஸாக இருந்தால் தான் அந்த ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கும். அரைச்ச உடனே எப்பவுமே திட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எள்ளுலையும் நடக்கடலையும் கொஞ்சம் எண்ணெய் பதம் இருக்கிறனால கொஞ்சம் திட்டாக இருக்கும். நம்ம கையில் தொட்டாலே போதும். அடுத்து ஒரு மெயின் மசாலா இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் போடும்போது நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன கப் எண்ணெய். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த எண்ணெயை விட்டு அரைச்சிக்கோங்க. அதிகம் எண்ணெய் வேண்டாம், இதுவே போதும். ஏன்னா பிணையும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம். ஆல்ரெடி எள்ளுலையும் நடக்கடலையிலையும் நமக்கு வந்து அதில் எண்ணெய் ரிலீஸ் ஆகும். இதை அப்படியே போட்டு நம்ம எல்லா பக்கமும் பெரட்டும் போது அந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நம்ம கையில் போட்டு அந்த மசாலாவை பிணையும் போதே நம்ம கையை விட்டு அந்த ஸ்மெல்லே போகாதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உப்பு மட்டும் அளவாக சேர்த்திக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இந்த மசாலா பதம். தேவைப்பட்டால் மட்டும் இனியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாதனால நான் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம கத்திரிக்காவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் துணியில் தொடச்சதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலாவை நாம் நல்லா பொழந்து எல்லா பக்கமுமே படுற மாதிரி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலாவில் வெளியில் வராமல் இருக்க கூட ஒரு ட்ரிக் இருக்குது. இப்படி நீங்கள் அமுத்தி விடும்போது அதிக மசாலா இருந்தாலும் வெளியில் வந்துடும். தேவைக்கேற்ப மசாலா மட்டும் உள்ள வரைக்கும் ஸ்டஃப் ஆகிடும். நம்ம கத்தியில் கீறும் போது மட்டும் அந்த காம்பு வரைக்கும் இழுத்து விட்டா போதும். மசாலா கீழே வரைக்கும் வந்துடும். இவ்வளோதான். நம்ம எல்லா பக்கமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், எந்த மசாலாவும் வெளியில் வரல. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இப்போ நூலை வச்சு ஏன் கட்டுறோன்னா அந்த மசாலா எல்லாம் வெளியில் வரக்கூடாதுங்கிறக்காக தான் கட்டுறோம். சும்மா பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டாலே போதும். என்னடா நம்ம ஃப்ரை பண்ணுறோம், நூலெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு நினைக்காதீங்க. இந்த நூல்னால மசாலாலாம் வெளியில் வராது. நூல் போடலை அப்படின்னா அப்படியே எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ கடாயை வந்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து கேஸ்ட் அயன். இரும்பு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆயில் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். நம்ம எல்லாமே ஈவனாக வச்சா மட்டும்தான் எல்லா பக்கம் ஈவனாக வேகும். எள்ளு எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதை மட்டும் பக்கத்துலேயே நின்று திருப்பி விடணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு பெரட்டினாலே போதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஆயில் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தாலே தெரியும். நான் கை வச்சும் காமிச்சிருக்கேன். கத்திரிக்காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த நூலை மட்டும் தனியாக எடுத்துட்டா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நூலுனால நம்ம ரெசிபி எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. நீங்கள் தைரியமாக நூல் கட்டி பண்ணலாம். எந்த மசாலாவும் வெளியில் வராமல் பர்ஃபெக்டாக வெந்துடும். கத்திரிக்காயும் சூப்பராக வெந்துடும். நம்ம அடிக்கடி இப்படி பெரட்டி மட்டும் விட்டால் போதும். நம்ம கத்திரிக்காய் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகும். இது தயிர் சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட, எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். ஆனால் கிட்ஸ் வந்து இதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்னடா இது ஸ்டஃப்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இவ்வளோதான் நம்ம ஃபைனல். ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தூவினீங்கன்னா அடடடான்னு இருக்கும். இது தயிர் சாதத்து கூட பேஷான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டேஸ்டியாக இருக்குது, இன்னொரு தடவை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை மட்டும் பழகிட்டீங்கன்னா சூப்பராக நீங்களே தனியாலாம் நின்று பண்ணலாம். எல்லா பக்கமே வெந்து அமுத்தி பார்த்தா அப்படியே ஜூஸியாக வெளியில் வருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.